இதுதான் 2024 all new Mahindra XUV 3XO and இந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க MX3 வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் நம்ம இந்த காரோடைய MX3 வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரைஸிங் என்ன உங்களுக்கு இந்த காரோடைய வருது அண்ட் கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் இந்த காரில் உங்களுக்கு என்னென்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் வேர்தியான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கோ ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு MM Motors ஐயப்ப தங்கல் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் மஹிந்திரா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் MM Motors ஐயப்ப தங்கலை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2024 Mahindra XUV 3XO. இது MX3 வேரியண்ட் அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர். மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். மற்ற கலர்ஸோட பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுவும் இந்த காரில் உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹாலோஜனில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து LED உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே கிளிப்பிங் போடுவேன். ஸோ அதே கிரில் தான் உங்களுக்கு எல்லா காருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். லோவர் வேரியன்ஸில் தனி கிரில் அப்படி இல்லாமல் எல்லா வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்தமாரி ஒரு ப்ரீமியமான கிளாசி பிளாக்ல உங்களுக்கு கிரில் கொடுத்தது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த கார் வந்து பிளாக் கலராக இருக்கிறதுனால இது அப்படியே ஒரு பீஸ் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு லைன் வருது, பட் பிளாக் கலர் அப்படின்றதுனால ஒரே பீஸ் மாதிரியே தெரியுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டருக்கான கிரில் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன் இருக்குது அண்ட் ஃபாக் லேம்ப் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. டயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மல் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. MRF-க்கான டயர்ஸ் இருக்குது. டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 205/65 R16. ஸோ MX3 வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து 16 இன்ச்க்கான வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஸ்டீல் வீல் வித் வீல் கேப் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகுது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த ORVMs உங்களுக்கு வந்து பாடி கலரில் உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுவும் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிறதுனால பாடி கலர்னே சொல்லலாம். வித் இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டை கிடையாது. ஸோ சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பழைய XUV 300 கண்டிப்பாக ரிசம்பிள் பண்ணோம். பட் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஃபர்தராக வீடியோவில் பார்ப்போம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நோ ஸ்பாய்லர் இன் திஸ் வேரியண்ட். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கிடையாது, நார்மல் டெயில் லேம்ப்ஸ். MX3 Proவில் வந்து உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு நார்மல் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே கிளிப்பிங்கில் போட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா XUV 3XO-க்கான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா லோகோ பார்க்கலாம். ரியர் டீஃபாகர் வைப்பர் கிடையாது. ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் இஃப் ஃபோக்கஸ் ஆன் தி பூட் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 364 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். பிகாஸ் பழைய XUV 300 அது பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. பட் இந்த 3XOவில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸ்பேர் வீல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவராக கொடுத்துருக்காங்க. 80 km ஸ்பீடில் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் 60/40 ஸ்பிளிட்கான சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் இந்த வேரியண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது, ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் வேரியண்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா சில்வர் கலரில் வந்து வரும். ஹார்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் சீட் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. 3 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்கான ஃபங்க்ஷன் நீங்கள் இருக்குது. ஃபேப்ரிக் அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே மேட் கிடையாது, பட் ஹம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக தான் இருக்குது. AC வெண்ட் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேயே வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் லோவர் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் AC வெண்ட் கொடுக்குறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஆடட் ஃபீச்சர்னு சொல்லலாம். கீழே வந்து உங்களுக்கு சார்ஜர் போர்ட் அண்ட் மொபைல் ஹோல்டர், 12 volt சார்ஜிங் சாக்கெட், மேக்சின் ஹோல்டர் பார்க்கலாம். MX3 Pro வேரியண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டோரோட தட்டு கேட்டிங்களா, எவ்வளோ ரீஅஷூரிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது
நீரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. லெக் ரூமும் நல்ல டீசெண்டாகவே இருக்குது, நல்லா டக்கின் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஃப்ரண்ட் சீட்டில். அண்டர் டே சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது, உங்களுக்கு பாதி தை கிட்ட கவர் ஆகுது. ஸோ என்ஆஃபாக இருக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு. ஸோ ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் சொல்லுவேன் நான். அண்ட் ஹெட்ரெஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் சீம்ஸ் டு பி ரியலி குட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெட்ரூம் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரூஃபில். ஸோ அதுவும் வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஹெட்ரூமுக்கு நம்ம சொல்லலாம். விண்டோ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஐ லெவலுக்கு கீழே இருக்கிறதுனால, உள்ள கேபினும் உங்களுக்கு லைட் கலர்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இந்த காரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி வித் கன்சிடர் பண்ணி இந்த காரில் உங்களுக்கு 2 அடல்ட்ஸ் இல்லை 3 அடல்ட்ஸ் கூட உங்களுக்கு கொஞ்சம் கிராம்ப்டாக உட்கார மாதிரி இருக்கும். பட் 2 அடல்ட் ஒரு குழந்தை வந்து தாராளமாக உட்காரலாம். கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஹம்ப் தான் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் 3 பேர் இதில் உட்காரத்துக்கு அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த காரில் இருக்குது. ஸோ இதை இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் ஐ மஸ்ட் சே, முன்னாடி உள்ள XUV 300 கம்பேர் பண்ணும்போது இந்த 3XOவில் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுவும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார் நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, இந்த போல்ஸ்டர்ஸ்லாம் திக்காக இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் தான் அப்போசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 300 ரிசம்பிள் பண்ணுற மாதிரி. பிகாஸ் இது வந்து லோவர் வேரியண்ட் அப்படின்றதுனால AX5 ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்து நான் உங்களுக்கு அதை போட பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் டே சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது, பாதி தை கிட்ட உங்களுக்கு கவர் ஆகுது. ஹெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் அதில் சன்ரூஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு இருக்குது. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப் வரும். எர்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் மஹேந்திரா உங்களுக்கு வந்து அது எல்லாமே உங்களுக்கு R&D நல்லா பண்ணியிருப்பாங்க மஹேந்திரா. ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இஃப் யூ டாக் அபவுட் த ஃபுட்வெல், உங்களுக்கு வந்து இது வந்து மேனுவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் பெடல் தரல. ஐ எம் சர்ப்ரைஸ் பை தட். ஸோ 3 பெடல்ஸ்க்கு தான் உங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ இதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி, ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஃப்ரண்ட் ரோவில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வார் விம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் கிடையாது, பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது, ஹார்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1.5 லிட்டர் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாட்டில் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேயே வருது. அண்ட் இன்ஜின்ஸ் ஐடல் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. 4-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி வித் குட் போல்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டியரிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உள்ளே உட்காந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க லைக் XUV 300. அண்ட் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, நோ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். லெஃப்ட்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் இன் MX3 வேரியண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டேக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், நடுவில் MID கொடுத்துருக்காங்க. MIDயில் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட், ஸ்போர்ட், நார்மல் அப்படின்ற உங்களுக்கு ஸ்டியரிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அதே இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 10.2 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் விச் இஸ் அவைலபிள் இன் AX5 வேரியண்ட் as well. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுது அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம் சொல்வேன் நான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை ஃபேவரட். கீழே AC கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனுவலி கண்ட்ரோல்டு AC வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் AC கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். பட் மஹிந்திரா கிளவராக ப்ளே பண்ணி உங்களுக்கு மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோன்னா ஐ எம் சர்ப்ரைஸ் வித் திஸ் பிகாஸ் MX3 வேரியண்ட்லேயே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் USB-க்கான போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இது வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து பெட்ரோல் வேரியண்ட். ஸோ பெட்ரோல் மேனுவல். இது பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வித் ட்வின் கப் ஹோல்டர்ஸ், ஆம்ரெஸ்ட் இருக்குது, உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் இஸ் வெரி பிக், நீங்கள் உள்ளே பார்க்கலாம், நல்லா டீப்பாக இருக்குது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலி டிமிங் IRVM, சன்கிளாஸ் ஹோல்டர், லைட்ஸ் இருக்குது. அண்ட் சன்ரூஃபும் உங்களுக்கு MX3 வேரியண்ட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு வேனிட்டி மிரர் மட்டும்தான் இருக்குது, லைட்ஸ் கிடையாது. ஸோ இதான் இந்த காரில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி. உங்களோட தாட்ஸ் இந்த கார் பற்றி என்ன அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 9.4 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னை, 11.7 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு இந்த காரோட ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. MX3 பெட்ரோல் மேனுவல். ஸோ
இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷோரூம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஷோரூமுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சேஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு MX3 வேரியண்ட்டில் XUV3XOவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.